ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடி எப்படி நிறைய பூ பூக்க வைக்கிறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நான் ஒரு ஜாடியில் ஏற்கனவே ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது வாங்கி ஒரு 6 மாதம் இருக்கும். ஒரு 4-5 பூ பூத்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது கூடவே ஒரு மணத்தக்காளி செடி வளர்ந்துருந்தது. அப்புறம் ஒரு மிளகாய் செடி, அப்புறம் மயில் மாணிக்கம் செடி, இந்த மாதிரி 4 செடி ஒரே ஜாடியிலே இருந்தது. அதனால நான் மணத்தக்காளி எல்லாமே நல்லா வளர்ந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். மணத்தக்காளி வளர்ந்து ரொம்ப பெரிய செடியாகி போயிடுச்சு. நான் வீடியோஸ்லாம் கூட போட்டிருப்பேன். நிறைய பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த செடியெல்லாம் நல்லா பெருசானதுக்கப்புறம் ரோஸ் செடி அப்படியே வளர்ச்சி நின்று போச்சு. ஏன்னா நிழல் ஆயிடுச்சு ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி இன்னமுமே பூ வச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்குது. நான் பாதி கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா மிளகாயும் காய்ச்சி முடிச்சிருச்சு. மிளகாயும் கட் பண்ணி எடுத்துட்டேன் செடியை. மயில் மாணிக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல பூ பூத்து முடிச்சிருச்சு. நான் அது விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் கட் பண்ணிட்டேன். மணத்தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய செடியாக இருந்தது. அதனால் பாதியை கட் பண்ணிவிட்டு ரோஸ் செடியை வளர விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதியை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கிரில்லுக்கு வெளியில் ஒரு குச்சியும் இந்த சைடு ஒரு குச்சியும் 2 குச்சி மட்டும்தான் விட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் செடி நம்ம ஏற்கனவே பழுத்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் மண் கிளறி விட்டு கொஞ்சம் உரம் போட்டு தண்ணி ஊற்றி விடலாம். அப்போ தான் ரோஸ் செடி துளுத்து வரும், நிறைய பூ வைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பயுமே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக 2-3 கிளை இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. ரோஸ் செடிக்கு நல்ல வெயில் இருக்கணும். வெயிலில் வச்சாதான் நல்லா பூக்கும். பாருங்கள், நம்ம மண் எவ்வளோ பொலபொலன்னு இருக்குது. மண் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நம்மளது. நீங்கள் செடி வைக்கும்போது மண் கலவை வைக்கணுன்னா ரோஸ் செடி செம்மண்ணில் தான் நல்லா வரும். செம்மண்ணில் கூடவே நீங்கள் கொக்கோபீட் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருங்க. இது நம்ம ஏற்கனவே இங்கே மிளகாய் செடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாய் செடியோட வேர் இதெல்லாம். இதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இப்போ உரம் போடுறதுனால இதை வேறு ஜாடியில் போட்டுட்டோன்னா அது அப்படியே மக்கிடும் அந்த வேரெல்லாம். நீங்கள் ரோஸ் செடிக்கு மொட்டு நிறைய வைக்கணும் அப்படின்னா ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை டிஏபி உரம் நீங்கள் கொடுக்கணும். டிஏபி உரம் கொடுத்தீங்கன்னா அது நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், மண்புழு நம்ம கிளறி விட்ட உடனே மண்புழுலாம் வெளியில் வந்துருச்சு. எல்லா ஜாடியிலையுமே நம்ம ஜாடியில் மண்புழு இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். நிறைய போட்டுறாதீங்க. வேர் கிட்ட போடக்கூடாது. தூரமாக இப்படி போட்டுட்டு தண்ணி நிறைய ஊற்றி விட்டுருங்க. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் இந்த டிஏபி உரம் கொடுக்கணும். மற்றபடி நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நீங்கள் இந்த ரோஸ் செடிக்கு ஊற்றி விட்டுறலாம். அடியில் உங்களுக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்கணும் இந்த பாட்டில். ஏன்னா தண்ணி நீங்கள் நிறைய ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி வெளியே வர்றதுக்கான வழி இருக்கணும். தண்ணி நின்றுட்டே இருந்ததுன்னா வேர் அழுகி போயிடும். அதே மாதிரி பழுத்த இலையெல்லாம் காஞ்ச இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. ஜாடியிலேயே போட்டுட்டிங்கன்னா அது நல்லா மக்கி போயிடும். இது பாருங்கள், அந்த ரோஸ் செடியை ஒட்டு வச்சு கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த நூல் அப்படியே இருக்குது. இது ஒட்டு வச்சாங்கன்னா ஒட்டுக்கு மேலே உங்களுக்கு துளுத்து வந்ததுன்னா மட்டும்தான் பூ பூக்கும். அந்த ஒட்டு கட்டியிருக்கிறதுக்கு கீழே வளர்ந்துருந்ததுன்னா அது பூக்காது. இந்த செடி கண்டிப்பாக பூக்கும். ஏன்னா அதுக்கு மேலே தான் வளர்ந்துருக்கு. நிறைய பாருங்கள், அந்த குருத்து வர ஆரம்பிக்குது. அதனால தான் நான் இந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற அந்த செடி மீதி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இது நான் புதுசாக நாட்டு ரோஜா வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த உடனேவே பாட் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது, அதில் வச்சுட்டேன். வாங்கிட்டு வந்த அன்றைக்கே ஒரு மொட்டு பூக்கிற அளவுக்கு இருந்தது. இதுக்கும் அடியில் நல்லா ஹோல் இருக்கான்னு பார்த்துட்டு வச்சிடணும். ஏன்னா நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் தண்ணி உடனே வெளியில் தேவையில்லாத தண்ணியெல்லாம் வெளியே வர்ற மாதிரி வச்சுருங்க. நீங்கள் பிளான்ட் வாங்கும்போது இந்த மாதிரி 2-3 கிளை இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் ஒரு கிளை இல்லைனாலும் இன்னொரு கிளை நல்லா வளர்ந்து பூ பூக்கும். பாருங்கள், இது அடுத்த நாளே பூத்துருச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இது மழை பெஞ்சதுனால நல்லா
செடியெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது வந்து 1 வாரம் கழித்து மீதி இருந்த அந்த மொட்டும் வந்து பூத்திருக்கு. நான் இந்த செடி வச்சதுலேருந்து நான் இதுக்கு உரமே கொடுக்கல. இப்போ ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். அதனால் இப்போ தான் நம்ம உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டிஏபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து புது செடிங்கிறதுனால கொஞ்சமாக உரம் தூவி விட்டு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். நீங்கள் வந்து ரோஸ் செடிக்கு மண்கலவை ரொம்ப முக்கியம். செம்மண்ணில் வைங்க. அப்புறம் கொக்கோபீட் மிக்ஸ் பண்ணி வைங்க. பழுத்த இலையெல்லாம் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டிஏபி உரம் கொஞ்சம் கொடுங்க. வெயிலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நிறைய மொட்டுக்கள்லாம் வரும். பூ அழகாக பூக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.